வாசித்ததே திருப்பி திருப்பி வாசிக்கிற மாதிரி இருக்கே. பிளேயிங்கில் என்ன சேஞ்ச் கொண்டு வரலான்னு தெரியல. நானும் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளேயிங் இம்ப்ரூவ் பண்ணவே முடியலையே. நான் வாசிக்கிற நோட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நோட்ஸ் வாசிக்க முடியுமா? என்ன பண்ணலான்னு தெரியல. ரொம்ப நாளாக அப்படியே தொடர்ந்து சேமாக அதே வாசிக்கிற மாதிரி இருக்கே. நீ கோஸ்ட் நோட்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையா? கோஸ்ட் நோட்ஸ் உன் பிளேயிங்கில் அப்ளை பண்ணு. கண்டிப்பாக உன் பிளேயிங் வேற லெவலுக்கு மாறும். இந்த வீடியோவில் நம்ம கோஸ்ட் நோட்ஸ்னால் என்ன, அதை எப்படி வாசிக்கணும், இந்த கோஸ்ட் நோட்ஸ் வாசிக்கிறதுனால நம்ம ஓவராலாக நம்ம பேட்டர்ன் வாசிக்கிற பீட்ஸ் எப்படி மாறுது, நம்ம குரூவ்ஸ் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ்ட் நோட்ஸுன்றது நம்ம ட்ரம்மில் வாசிக்கிற ரொம்ப சாஃப்டான நோட்ஸ். கோஸ்ட் நோட்ஸ்க்கும் நார்மல் நோட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கோஸ்ட் நோட் வாசிக்கும் போது நம்ம ரொம்ப சாஃப்டாக வாசிக்கணும். அதாவது நம்ம நீங்கள் ட்ரம் ஸ்டிக் வாசிக்கும் போது உங்கள் ஸ்னேரில் இல்லை மற்ற ட்ரம்லேருந்து 2 to 3 inches தான் உங்கள் ஸ்டிக்கை நீங்கள் தூக்கணும். இதே இது மற்ற நீங்கள் நார்மல் நோட்ஸ் வாசிக்கும் போது நம்ம 10 inches 12 inches வரைக்கும் நம்ம ஸ்டிக் தூக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது கோஸ்ட் நோட் இல்லாமல் நம்ம வாசிக்கிறது. இது கோஸ்ட் நோட்ஸ் பண்ணி நம்ம வாசிக்கிறது. மெயினாக அந்த ஸ்டிக் ஹைட்டில் தான் நம்ம கோஸ்ட் நோட் வாசிக்கிற அந்த எஃபெக்ட்னஸ் தெரிய போகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோஸ்ட் நோட் சாஃப்டாக வச்சோம்னா நம்ம குரூவ் வாசிக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கோஸ்ட் நோட்ஸ் யூஸ்வலாக ஸ்னேர் ட்ரம்மில் தான் வாசிக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. மற்ற பார்ட் ஆஃப் த ட்ரம்ஸையும் நம்ம வாசிக்கலாம். பட் யூஸ்வலாக நம்ம ஸ்னேர் ட்ரம்மில் வாசிப்போம். இப்போ நான் 2 குரூவ் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குரூவ் கோஸ்ட் நோட் இல்லாமல் நார்மல் குரூவாக வாசிக்க போகிறேன். செகண்ட் டைம் கோஸ்ட் நோட் வச்சு வாசிக்க போகிறேன். ஸோ தட் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம கோஸ்ட் நோட் அப்ளை பண்ணும்போது ஒரு பீட் இருக்குது. ஸோ அந்த பீட் தப்பு இல்லை, நம்ம கோஸ்ட் நோட் எல்லாமே நம்ம வாசிக்கலாம். பட் எல்லா நோட்டுமே ஒரே லெவல் வால்யூமில் கேட்கும். நம்ம ரொம்ப ஹெவியாக லவுடாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கோஸ்ட் நோட் வச்சு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்னேரில் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டைனாமிக் லெவல்னு சொல்லுவோம். ஸோ எல்லா நோட்டுமே ஒரே வால்யூம் இருக்காமல் சில நோட் வால்யூம் ஹையாகவும் சில நோட் வால்யூம் லோவாகவும் இருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பீட் கேட்கவே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நீங்கள் 2 விதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் வெறும் கோஸ்ட் நோட் மட்டுமே வாசித்து மெட்ரோனோம் செட் பண்ணிவிட்டு சாஃப்டாக முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக வாசிக்க ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணுன்னா ஒரு கவுண்ட் சாஃப்ட் நோட்டு, இன்னொரு கவுண்ட் லவுட் நோட், ஒரு கவுண்ட் கோஸ்ட் நோட், இன்னொரு கவுண்ட் நார்மல் நோட், இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கோஸ்ட் நோட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இது எப்படி நம்ம ஸ்னேரில் வாசிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம வாசிக்கிற பீட்டுக்குள்ளே இந்த நோட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ கோஸ்ட் நோட் நார்மலாக நம்ம ஸ்னேர் டினோட் பண்ணுறோம்ல அதே பிளேஸில் தான் இருக்க போகுது. பட் நார்மல் நம்ம ஸ்னேர் வாசிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். பட் கோஸ்ட் நோட் பண்ணும்போது நம்ம ஸ்னேர் சுற்றி இந்த மாதிரி ப்ராக்கெட் மாதிரி போடுவோம். ஸோ இந்த மாதிரி நோட் வந்தாலே நீங்கள் அது கோஸ்ட் நோட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ முதல் பீட்டை இதை நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலாம். நான் டிஃப்ரெண்ட் டெம்போஸில் வாசிக்க போகிறேன். 60, 80, 100, 120, 150 இந்த 5 விதமான டெம்போவில் நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்லோவாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பீட் கூட சேர்ந்து வாசிக்க ட்ரை பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் பீட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் பீட் நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெம்போ நல்லா ஸ்லோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போதே உங்களால் வாசிக்க முடிஞ்சிச்சுன்னா ஓகே, பட் முடியாட்டினாலும் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். இப்போ இந்த செகண்ட் பீட் நம்ம அதே மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டெம்போஸில் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம கோஸ்ட் நோட்ஸ் வந்து பீட்டில் மட்டும் தான் வாசிக்கணுமா, ஃபில்ஸில் வாசிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபில்ஸ்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம 16th நோட் ஃபில்ஸ் இல்லை நார்மலாக குவார்டர் நோட், 8th நோட், எந்த ஃபில்னாலும் நம்ம இந்த கோஸ்ட் நோட் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். இப்போ இந்த ஃபில்ஸில் யூஸ் பண்ணி எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் கோஸ்ட் நோட் ட்ரை பண்ணும்போது, பட் பொறுமையாக பண்ணுங்கள். முக்கியமாக அந்த ஸ்டிக் ஹைட்டை நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் வாசிக்கும் போது ஸ்டிக் எவ்வளோ தூரம் ஹைட் வருதுன்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்ப லவுடாக போயிடக்கூடாது. ரொம்ப லவுடாக போயிட்டீங்கன்னா கோஸ்ட் நோட்டுக்கும் நார்மல் நோட்டுக்கும் இல்லை அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. முடிஞ்சளவு கோஸ்ட் நோட் சாஃப்டாக வச்சிங்கன்னா தான். ஸோ சாஃப்ட்டுக்கும் லவுட் நோட்டுக்கும் இல்லை வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் பீட்குள்ளே கொண்டு வரும்போது உங்கள் பீட் ஃபில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் லெவலில் கண்டிப்பாக மாறும். இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ரம்ஸ், ரிதம் பேட், ககுன், ரிதம் ப்ரோக்ராமிங், லான்ச் பேட் எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புது டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.